தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. எங்க போயிட்டு வர நிசா? போன் பண்ணா முக்கியமான வேலை இருக்குப்பா கூப்பிடுறேன்னு சொல்லி உடனே கட் பண்ணிட்டேன். நான் இங்க வயத்தில் நெருப்பு கட்டிட்டு புலம்பிக்கிட்டு நிக்கிறேன். பா டென்ஷன் ஆகாதீங்க. நான் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு கேட்டா சந்தோஷப்படுவீங்க. இந்த பார் நிசா, எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு அப்பா கிட்ட சொல்லிட்டு செய். சாரிப்பா, பிளான் பண்ணி நடந்த விஷயம் கிடையாது. வீட்டுக்கு நான் வந்துட்டு இருந்தேன், வர வழியில வெண்பா என்னாச்சு? தனியா இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்க? எங்க குலதெய்வம் தான் இந்நேரம் என்ன வெளியே அனுப்பி வெண்பா உயிரை காப்பாத்திரு. வெண்பா இந்த இருட்டுக்குள்ள என் பொண்ணை தனியா விட்டுருக்க. வெண்பா ரொம்ப பயந்து போயிருக்கா மாமா. முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்துங்க. பாவன், இதான்ப்பா நடந்துச்சு. இதுக்குதான் என்கிட்ட எதையும் சொல்லிட்டு செய்யன்னு சொல்றேன். என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஏன்பா வேற என்ன பண்ண சொல்றீங்க? குழந்தை ராத்திரி நேரம் ரோட்ல தனியா நிக்கிறானா அவளை பொத்துன அவளை வீட்டு தூக்கிட்டு வர வேண்டியதானே? அவளை கொண்டு போய் ஒப்படைச்சாலாம். மாமாங்கிற மல்லியை அடிச்சானா. இவளுக்கு பாராட்டு விழா நடத்தணும்னா வெக்கமே இல்லாம இதை வந்து சொல்ற பாரு. அப்பா ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன நிசா, நீ இப்படி செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. இன்னும் உனக்கு மல்லியை அவங்கிட்ட பிரிச்சுட்டு அவனை கட்டிக்கணும்னு என்ன இருக்கா என்ன? அப்பா ப்ளீஸ், நான் ஏன் இப்படி பண்ணேன்னு கொஞ்சம் கேளுங்க. இந்த பாரு நிசா, எல்லா நேரத்திலயும் நிதானமா நடந்துக்க முடியாது. சில நேரத்துல முரட்டு வைத்தியே தேவைப்படதான் செய்யும். பச்சை புள்ளைய ரோட்ல ராத்திரி நேரம் விட்டுருக்காங்க, பத்திரமா போய் ஒப்படைச்சேன்னு சொல்ற. இப்ப நீ சொல்ற விளக்கத்தை நான் கேட்கணுமா? பா நீங்க ஆத்திரத்துல பேசுறீங்க. எனக்கும் முதல்ல அப்படிதான் தோணுச்சு. அப்புறம் நிதானமா யோசிச்சேன். அப்பா நான் உங்க பொண்ணுப்பா, எதையுமே நான் யோசிக்காம செய்ய மாட்டேன். இருந்தாலும் நீ செஞ்சுட்டு வந்தது எனக்கு சரியா படலமா. நீங்க சொன்ன மாதிரி நான் தூக்கிட்டு வந்திருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? அந்த ராஸ்கல் எல்லா இடத்துலயும் தேடிட்டு கடைசியா நம்மளை தேடி இங்க வருவான். இல்லன்னா நம்ம மேல கேஸ் கொடுப்பான். வேற என்ன? பாத்தீங்களாப்பா, அப்படி இருக்கப்போ அந்த தப்பை நம்ம செய்யலாமா? இல்ல நிசா, என்கிட்ட வந்தான்னா இவ்வளவு பொறுப்பு இல்லாம நடந்திருக்கேன்னு அந்த பயல 4 அறை அரைஞ்சிருப்பேன். அரைஞ்சா என்னப்பா கிடைச்சிரும்? பிரச்சனை பெருசானா குழந்தைய நாம கடத்திட்டோம் கூட விஷயத்தை திருப்பி விட்டுருவாங்க. ஆனா இப்ப ஆல்ரெடி குழந்தையோட பேசிக் நீட்ஸ் கூட அவங்களால முதல்ல பாத்துக்க முடியலங்கிறத வீடியோ ஆதாரமா ஒரு பிஞ்ச செருப்போட நடக்க வச்சதை காட்ட போறேன். அதோட ஒரு புது ஆதாரத்தையும் கிரியேட் பண்ணிருக்கேன். ரொம்ப தெளிவா புத்திசாலித்தனமா ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். மல்லி குழந்தைய பொறுப்பில்லாம ரோட்ல விட்டுட்டான்னு விஜய் மாமாவே வாக்குமூலமா சொல்லியிருக்காரு. அந்த ஆதாரம் என்கிட்ட இருக்குப்பா. நிசா, நிஜமாவே சொல்ற? பிரமாதமா, பிரமாதம், அசத்திட்டமா. என் கோவம் எப்படி என் கண்ணை மறைச்சிருது பாத்தியாமா? சாரிமா. அப்பா, மல்லி வெண்பாவை ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஊர்ல என்ன பேச்சு தெரியுமா? வெண்பாவை அவ அன்பா பாத்துக்கிறதா எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா, இன்க்ளூடிங் விஜய் மாமா. ஏன் வெண்பா கூட மல்லி தன்னை நல்லா பாத்துக்கிறதா தானே நினைச்சிட்டு இருக்கா. ஆனா என்ன இருந்தாலும் மல்லி மனசுக்குள்ள வன்மத்தோட தான் வெண்பாவை பாக்குறா. நாம இத சொன்னா கோர்ட் நம்புமாப்பா? சட்டத்துல எல்லாமே ஆதாரம்னு இருக்கிறதுனால முதல்ல ஆதாரத்தை உருவாக்கிட்டா அப்புறம் என்ன வேணா பண்ணிக்கலாம் இல்லையா? அதான் இப்ப 2வது ஆதாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ லாயருக்கு வேலை ஈஸி ஆயிடும்ல? ஆமாமா, ஈஸி என்ன, வக்கீலுக்கு வேலையே இல்ல. இந்த ஆதாரத்தை எல்லாம் தூக்கி போட்டா போதும், வக்கீல் ஒத்த வார்த்தை கூட பேச வேண்டாமே. அதனாலதான்ப்பா அப்படி செஞ்சேன். சாரி, உங்ககிட்ட சொல்லாம செஞ்சுட்டேன். உங்களை கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிட்டேன். நீ எதுக்கிட்ட சாரி கேக்குற? நான் ஒரு முட்டாள். எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், ஆத்திரம், பதட்டம் தான். வயசு ஆக ஆக இதெல்லாம் கூட தான் செய்யுது. எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு வந்திருக்க நீ. இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, கேஸ் நம்ம பக்கம் தான் நிக்க போகுது. அந்த விஜய் என் பொண்ணை கொன்னதுக்காக உள்ள போகத்தான் போறான். என் பேத்தி என் நெஞ்சில படுத்து தூங்கத்தான் போறா. அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிசா.
ஒரு நிமிஷம் மல்லி. மல்லியம்மா மல்லி. சாரி மல்லியம்மா வா, மல்லி 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 ஒரு நிமிஷம். மல்லியம்மா எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே மல்லியம்மா. என்ன வேணா அடிச்சுக்கோங்க மல்லியம்மா. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. எங்க குலதெய்வம் தான் இந்நேரம் என்ன வெளியே அனுப்பி வெண்பா உயிரை காப்பாத்திரு. வெண்பா ஏய் மல்லி. அப்படி என்ன கை நீட்டுற அளவுக்கு அவ செஞ்சுட்டான். அவசரப்பட்டு கையை நீட்டிட்டான். அப்படி மல்லி என்ன தப்பு பண்ணிட்டா? ஏன் நான் கூட வெண்பா ஒரு தடவை மிஸ் பண்ணிருக்கேன். வெண்பா போனதுக்கு அவ என்ன பண்ணுவா? என்னை விட என் பொண்ண அவதானே உயிருக்கு உயிரா பாத்துக்கிட்டா. ஐயோ அது புரிஞ்சுக்காம நடந்துகிட்டானே. அவ மனசு என்ன பாடுபடும். அவசரப்பட்டு இவ்வளவு பெரிய தப்பு நடக்க காரணமாயிட்டானே. இந்த கையால தானே மல்லியை அடிச்ச. இந்த கையால தானே. சாரி மல்லியம்மா சாரி. என்னை விட்டு போயிடாதீங்க. நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். சாரி மல்லியம்மா. அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறா. எங்க இருக்கான்னு தெரியலையே. கடவுளே. ஐயோ என்ன 2 பேரும் அப்படியே வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க? இட்லி ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுங்க வாங்க. மா மல்லி போன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறா. ஐயே அட்டெண்ட் பண்ணலனா போறா மாப்ள. நீங்க எதுக்கு மாப்ள தம்பி அவளுக்கு கால் பண்றீங்க? அவளுக்கு இவ்வளவு திமிர் ஆகாது மாப்ள தம்பி. அவளை விட்டு தள்ளுங்க. இங்க இருந்து அவ எங்க போயிடுவா? தானா வந்து சேருவா. இல்லங்கம்மா தப்பு என் மேல தானே. தப்பு என்ன தப்பு? இத பாருங்க மாப்ள தம்பி, புருஷன் 2 வார்த்தை கூட குறைய பேசினாதான் இப்ப என்னவா? அத கூட பொறுத்துக்க முடியாதாமா அவளுக்கு? ஆனா அவ இப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது மாப்ள தம்பி. கேட்க கூடாதவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படி ஆட்ட போட்டுக்கிட்டு இருக்கா. ஆடி அடங்கட்டும். யார சொல்றீங்க? அந்த நாகப்பிள்ளையதான். அவதானே இவளை தூண்டி விட்டுட்டு போனா. அவ வந்துட்டு போனதுல இருந்துதான் இவ கொழுப்பெடுத்து இப்படி பேசவே ஆரம்பிச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்ல? மா அது பழசுமா, அதை விடுங்க. ஆனா நான் இவ்வளவு ஹார்ஷா நடந்திருக்க கூடாதுல்ல. மல்லி என்ன வெண்பா மேல அக்கறை இல்லாமலா இருக்கா? சொல்ல போனா என்னை விட வெண்பாவை அவதான் நல்லா பாத்துக்கிட்டா. அவ கூட தான் வெண்பா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணா. என்ன அவசரப்பட்டு கோவமா பேசிட்டேன். என் மேல தப்பு இருக்குமா? சரி தப்பே இருக்கட்டுமே. புருஷன் பொண்டாட்டினா அடிச்சுக்கிறதும் கூடிக்கிறதும் தானே. அதுக்காக பைய தூக்கிக்கிட்டு நான் விட்டுட்டு ஓடிடுவேன்னு சொன்னா நம்மளால நிம்மதியா குடும்பம் நடத்த முடியுமா? மா அப்படி இல்லம்மா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அவ சொன்னா புரிஞ்சுப்பா. இத பாருங்க மாப்பிள்ள தம்பி, நீங்க இத பெருசுப்படுத்தாதீங்க. அவளை தூண்டி விட்டவ அவளுக்கு ஆதரவு கொடுப்பானா நினைக்கிறீங்க? கொடுக்கலாம் மாட்டா. அப்படியே ஓடி போயிட்டு இவளை துரத்தி விடுவா. அத புரிஞ்சுக்காம இவ ஆடிக்கிட்டும் ஓடிக்கிட்டும் தெரியறா.
திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துதானே ஆகணும். வரட்டும், அப்ப பேசிக்கிறேன் அவளை. அம்மா, நாட் ரீச்சபிள்னு வருதுமா, எனக்கு பயமா இருக்குமா. வெண்பா, நீ சாப்பிடவா, உனக்கு பசிக்கல? பசிக்கல. ஏய், வந்து சாப்பிடு, உன் ஆத்தாக்காரி வருவா. வா. நீங்க எதுக்கு எங்க அம்மாவை திட்டுறீங்க? ஆ? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தப்பு நான் தான் பண்ணேன். முன்னாடி ஒரு பாட்டி கயிறு கட்டி விட்டாங்கல்ல, அந்த பாட்டியை தேடி போனேன். அப்படியே வழி மாறி போயிட்டேன். அதுக்கு மல்லியம்மா என்ன பண்ணுவாங்க? சரி வெண்பா குட்டி, ஏதோ கோவத்துல அப்பா பேசிட்டாரு, அத அவ இவ்வளவு பெருசு பண்ணணுமா? இல்லம்மா, யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட தப்பே எனக்கு புரியுது. நிஷா முன்னாடி அவளை அப்படி பேசினது தப்புதான். அதையும் தாண்டி நான் கை நீட்டிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்பு. நாம இவ்வளவு கண்ணும் கருத்துமா குழந்தைய பார்த்தோம். மூணாவது மனுஷன் முன்னாடி விட்டு கொடுத்துட்டாரேங்கிற ஆதங்கம் மல்லிகை அதிகமா இருக்கும். அது நியாயம் தானே? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க மாப்பிள தம்பி. நீங்க இத்தனை நாள்ல அவளை நீங்க எத்தனை தடவை கை நீட்டி இருக்கீங்க? இல்லையே, ஒரு நாளும் இல்லையே. ஆத்திரத்துல எல்லாருமே தான் கூட குறைய பேசுவோம், சமயத்துல கை நீட்டிடுவோம். ஆனா அடுத்த நிமிஷமே அதை புரிஞ்சுக்கிட்டு சாரி கேட்டு சரி பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, இத கூட அவ புரிஞ்சுக்க மாட்டாளா? சரி சரி, இப்ப கோவமே இருந்துட்டு போட்டுமே. நேரா இத ஒரு பெரிய மனுஷனா குத்துக்கலாட்டம் வீட்டுல தானே இருக்கேன். இத பாருங்க பெரியம்மா, அவர் இப்படி பண்ணிட்டாரு, இது என்னன்னு அவர்கிட்ட கேளுங்கன்னு என்கிட்ட சொல்லலாம்ல. நான் சமரசம் செஞ்சு வைக்க மாட்டேனா? அத விட்டுட்டு வீட்டை விட்டு போறேன், வீட்டை விட்டு போறேன், வீட்டை விட்டு போறேன் அப்படி துள்ளுனா. ஐயோ, சொல்றதுக்கு என்ன மாப்பிள தம்பி, அவ பண்றது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. இந்த ஓவரா சீன் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த உடம்புக்கே ஆகாது. பட்டு திருந்தி வரட்டும். நீங்க சொல்ற சமாதானத்தெல்லாம் ஏத்துக்க எனக்கு மனசு வரல. மல்லி வீட்டுக்கு வந்தாதாமா என் மனசு அமைதியாகும். அட என்ன மாப்பிள தம்பி, இருங்க நான் போன் போட்டு பாக்குறேன். இங்க போன். நாட் ரீச்சபிள் தான் வருது மாப்பிள. பாருங்கம்மா, எங்க போனாலும் தெரியல, எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் மெசேஜ் பண்றேன், அது எப்படி ரீச் ஆகும் அப்புறமா பார்க்கலாம். போங்க டாடா, உங்க கூட நடு. நான் எவ்வளவு சொன்னேன், கேட்காம மல்லியம்மா திட்டி அடிச்சிட்டீங்கல்ல. போங்க, மல்லியம்மா வந்தாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். ஐயோ வெண்பா குட்டி, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுடா பாப்பா. டாடா பாவம் இல்ல, உன் மேல இருக்கிற பாசத்துல தானே இப்படி பண்ணிட்டாரு. நீயே இப்படி பேசலாமா? வெண்பாக்கு பிடிச்ச ஒரே விஷயம் நீ மட்டும்தான் மல்லி. அவளுக்கு பிடிச்ச வேற எதையுமே என்னால இப்ப கொடுக்க முடியல. உன்னையும் நான் மிஸ் பண்ண விரும்பல மல்லி. நீ எங்களுக்கு வேணும் மல்லி. இது வரைக்கும் மல்லிக்கு நான் எந்த சந்தோஷத்தையுமே கொடுக்கல. ஆனா அவ சந்தோஷப்படுறான்னா நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்.
கண்ணு திறந்திருக்கு. வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு. இனிமே ஓஹோன்னு தான் வாழ்க்கை இருக்க போகுதுன்னு கொஞ்சம் அவசரப்பட்டு நான் தான் மனக்கோட்டையெல்லாம் கட்டிட்டேன். ஆனா உனக்கெல்லாம் இதுவே ஜாஸ்தி. நீ மனக்கோட்டை கட்டி சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும். இனிமே நீ எதுக்குமே ஆசைப்படாதன்னு முடிச்சு விட்டுட்ட பாத்தியா? ஓ மகிமையே மகிமைதான். ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல. ஆரம்பத்துல இருந்து நீ என் வாழ்க்கைய அப்படித்தானே மாத்தி வச்சிருக்க. அப்படியே குடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு அத நான் மனசார ஏத்துக்கிட்டு அனுபவிக்கலான்னு நினைக்கிறப்ப சடார்னு பறிச்சிட்டியே. ஒன்னா ரெண்டா என் வாழ்க்கை முழுசும் நீ அப்படித்தானே பண்ணி வச்சிருக்க. என்னடா இப்படி பேசுறாளேன்னு பாக்குறியா? ஆமா, உன்கிட்ட சண்டை போடதான் வந்திருக்கேன். இந்த உலகத்துல யார் கூடயும் சண்டை போட முடியாது. கையால் ஆகாத ஆளுங்க எல்லாம் சண்டை போடுறதுக்கு தான் மனுஷங்க எல்லாம் கடவுளா உன்னை படைச்சு வச்சிருக்காங்க போல. கேட்டா உன் திருவிளையாடல்னு சொல்லுவாங்க. நீ விளையாட ஏன் வாழ்க்கை தான் கிடைச்சதா? ஆனா நீ என்ன சொல்ல வரேன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். மல்லி, உன் வாழ்க்கையில யாரு வந்தாலும் போனாலும் நீ மட்டும் என்னைக்குமே தனி மரம் தான்னு புரிய வச்சிட்ட. ஆனா வெண்பா பாவம், என்ன மாதிரி அவளையும் வாழ்க்கை முழுக்க சோதிச்சிடாத. ஏற்கனவே தாய் இல்லாம உள்ள ஏங்கி போயிருக்கா. என்னதான் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டாலும் நான் அம்மா ஆயிட முடியுமா? அம்மா அவளுக்கு வேண்டான்னு தானே நீயே எடுத்துக்கிட்ட. போதும், அவளுக்கு அவ அப்பா போதும். அவர் அவளை அம்மாவுக்கு அம்மாவா இருந்து நல்லபடியா பார்த்து பாரு. உன் விளையாட்ட அவங்க கிட்டயும் தயவு செஞ்சு காட்டிடாத. உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். அவங்கள மட்டும் பிரிச்சிடாத. வேற எதையும் நான் உன்கிட்ட கேட்கல, கேட்கவும் மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் என்னைக்கும் நல்லா இருக்கணும். நீ ஆசைப்பட்ட மாதிரி தனி மரமா நான் வாழ்ந்துக்கிறேன். எங்க போன மல்லி? என் சட்டைய புடிச்சு ஏன் அப்படி பண்ணீங்கன்னு என்ன கேட்டிருக்கலாமே. உனக்கு நீயே ஏன் தண்டனை கொடுத்துக்கிற? நீ இல்லாதது எங்க எல்லாருக்குமே தண்டனை தான். வெண்பா சாப்பிடல, என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறா. உனக்கு தெரியும்ல மல்லி, நீ இல்லாம வெண்பா சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டான்னு தெரியாதா? அவளை விட்டுட்டு போறதுக்கு எப்படி மல்லி மனசு வந்துச்சு? இல்ல, நீ முழு மனசெல்லாம் போகல. நீ எங்க இருந்தாலும் எங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு தெரியும். சாரி மல்லி, நீ எனக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா எங்களை விட்டுட்டு போற தண்டனையை மட்டும் கொடுத்துறாத மல்லி. நீ இப்ப எங்க இருக்கன்னு தெரிஞ்சா கூட நான் உன்னை கூப்பிட வந்துருவேன். உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் உன்னை கூட்டிட்டு வந்துருவேன். ஆனா போன் கூட நாட் ரீச்சபிள்னு வருது. அதான் மல்லி எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. எங்க இருக்க மல்லி?
கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் முழுதினமும் தினதினமும். ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழுதினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.